ஆக இது எங்களுடைய சித்தாந்த நிலைப்பாடு, சித்தாந்த எதிர்ப்பு. திருநித்யானந்தம், இங்க கொள்கையால வீழ்த்த முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு வாக்கு திருத்தம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு இங்க அவர்கள் வீழ்த்த பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை முதலமைச்சர் வைக்கிறார். அதை நீங்க விமர்சனமா பாக்குறீங்களா, வியூகமா பாக்குறீங்களா? முதலமைச்சர் பேசியிருக்கின்ற காரணத்தினால நான் அதை அதிகமான ஒரு கடுமையான சொற்களால் சொல்ல விரும்பவில்லை. யாரு சொன்னாலும் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம், அழுத்தமான ஆழமான சொற்களை பயன்படுத்தலாம். அதுக்கான கண்டனம் கடுமையா இருக்கணும். ஏன்னா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த 51 இந்த எஸ்ஐஆர் சாருன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஆட்டம் காணும், இது வேற சாரு. அதனால இந்த எஸ்ஐஆர் முடிச்சிட்டோம். பேசணுமா நீங்க? ஆமா, சார்னா இங்க எல்லாரும் அமித்ஷாவை தான் சார்னு சொல்றாங்க. பேசவே வேண்டாமா? இல்ல திருநித்யானந்தம் பேசுங்க, குறுக்க வந்துட்டு இருக்கீங்க, சொன்னா புரியும். திருநித்யானந்தம் நீங்க நிறைவு செய்யுங்க. அதனால இது தொடர்ந்து நடக்க வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். புதுசா வாக்காளர்கள் வருவாங்க, சேர்க்கணும். பழைய வாக்காளர்கள், இறந்து போனவர்கள், மாற்றலாகி சென்றவர்கள், இவர்களையெல்லாம் நீக்க வேண்டும். இதெல்லாம் சட்டப்பூர்வமானது. இது தேர்தல் கமிஷன் செய்கிறது, பாஜக செய்யவில்லை. தேர்தல் கமிஷன் அதனுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் அதை செய்திருக்கிறது. 12 மாநிலங்களே இப்பொழுது செய்கிறது. அதனால் இங்கே அதுக்கு என்ன பெரிய விஷயம் வந்துருச்சு தெரியல. அது மட்டுமல்ல, இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதும் நீக்குவதும் இவற்றையெல்லாம் செய்வதற்காக அந்த ஒரு பணியை செய்வதற்கு அரசு பணியாளர்கள் தான் நியமிக்கப்படுகிறார்கள். தமிழக அரசினுடைய பணியாளர்கள், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் வடநாட்டில் இருந்தோ அல்லது வானத்தில் இருந்தோ இங்கே எடுக்கவில்லை. இங்கே இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க. அவங்க யாரு கட்டுப்படுவாங்க? நான் ரொம்ப எளிதில் சொல்லாமே, திமுக அவங்களை மிரட்டி பண்ணுது, அவங்க திமுகவுக்காக தான் இருப்பாங்க, நான் சொல்லாமல்ல. எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் ஒரு முதலமைச்சர் பொறுப்பற்ற தன்மையில் இது எஸ்ஐஆர் கூடாது, தீவிர வாக்கு சேர்த்தல் என்பது கூடாது என்று சொன்னால், வாக்காளர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வது தேர்தல் கமிஷனுடைய கடமை. அவர்கள் வாக்குக்கு யாருக்கு வாக்கு வேண்டுமோ அவர்கள் மட்டுமே தான் வாக்களிக்க வேண்டும் என்பது இந்த ஜனநாயகத்தினுடைய உரிமை. பொறுப்போட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்க பொறுப்பற்ற முறையில் சொல்றீங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னா உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை, அதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யணும். ஆனா இங்க இப்படி எஸ்ஐஆர் அப்படின்ற ஒன்றின் மூலமாக வாக்களிக்கும் உரிமை இருக்கவர்களினுடைய உரிமைகளும் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன ஃபேக்சுவல் இதுக்கும் பதில் சொல்லட்டும். ஐயா சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் என்பது ஏதோ வழக்கமான சேர்த்தல், புதிய வாக்காளர்களை சேர்த்தல் நீர்த்தல் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களையும் பட்டியலிருந்து எடுத்து விட்டார்கள். எஸ்ஐஆர் என்பது ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஏற்கனவே வாக்காளர்களாக இருப்பவர்கள் கூட எமுனரேஷன் ஃபார்ம் கொடுத்தாதான் இனிமே வாக்காளர்கள். ஆக இது இவர் சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண சீரமைப்பு இல்ல. புதிதாக மீண்டும் 6.4 கோடி வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டும். ஓகே, நிறைவு செஞ்சிருங்க. ஸ்பெஷல் இன்சென்டிவ் சொல்லும் போது சிறப்பானது தான். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. வீடு மாறினால் ஓட்டு உண்டா, என்னென்ன ஆவணம் தேவை, வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் கேள்விகள் ஏராளம். நான் சொல்லலை, முதலமைச்சர் பேசியிருக்கிறார் நேற்று வள்ளூர் கோட்டத்தில். நம்ம அரசியலில் இருக்கக்கூடிய கத்துக்குட்டி கூட வீடு மாற்றினா எப்படி அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அரசியலில் நாம் களப்பணி ஆற்றிருக்கிறோம். அவர் 40 வருஷத்துக்கு மேலே களப்பணி ஆற்றியிருக்கார். நாம் இடம் மாறிவிட்டால் நாம் இடம் மாறிவிட்டோம் என்று தேர்தல் கமிஷனுக்கு தெரிவித்து நாம் எங்கே இருக்கிறோமோ அதை சொல்லி அங்கே வாக்களிக்க வேண்டும். இது அவர் கேள்வி கேட்கிறாரு, வாக்கு உண்டான்னு கேட்கிறாரு. வாக்கு முதலில் இருந்தே இருக்கிறது, இல்லாத போது நம்ம எஸ்ஐஆருக்குள்ள போக வேண்டாம். நம்ம எஸ்ஐஆர் மூலமாக கொள்கையால வீழ்த்த முடியல, எஸ்ஐஆர் மூலமா கொண்டு வீழ்த்த பாக்குறீங்க. கேள்வியே போய் பாருங்க. இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறாங்க. இது தெரியாது அவங்களுக்கு. கேள்வி போய் இல்ல, கேள்வி தவறுன்னு சொல்லுங்க. எப்படி தவறுன்னு சொல்லுங்க, சரியா தவறான்னு அவர் சொல்லட்டும். வீடு நான் சொல்றேன், வீடு மாறி இருக்கிறோம் சொன்னா நம்முடைய இன்றைய முகவரி என்னவோ
அதை கொடுத்து அதுக்கு என்ன வேணும், 2002க்கு முன்னாடி இருந்தால் ஒரு ஆவணமும் தேவையில்லை, எங்கே ஏற்கனவே இருக்கிறதோ அதை காமிச்சா போறோம். 2002க்கு பிறகு உள்ளது அவர்கள் ஆவணம் காட்ட வேண்டும். எஸ்ஐஆர் குறித்து நம்ம நிறைய விவாதிச்சிருக்கிறோம், இன்னும் நிறைய பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறது. ரெண்டாவது, இந்த மாதிரி அவையில சில பேர் பேசக்கூடியது மக்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் மொழி முக்கியமோ அந்த தமிழ் நாகரிகமும் முக்கியம், தமிழ் பண்பாடும் முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். இங்க பேசும்போது என்ன பேசுனாங்க, பயங்கரவாதிகள் சில இயக்கத்தை சொல்றாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா பிரிவினை கூடாது, நமக்குள் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் பள்ளியிலே சேருகின்ற பொழுது கூட ஒரு ஜாதியை பிராமணன் என்று தான் எழுதுவார்கள், பார்ப்பன் என்று இதுவரை யாரும் எழுதல. அதெல்லாம் படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். இங்கே சொல்வது என்பது இங்கே சொல்லி தூண்டி விடுவது, எப்படி இருக்கிறது இவருடைய முகம் என்று பார்ப்பதற்காக ஒரு இல்ல அப்படிலாம் யாரும் இங்க எதுவும் பேசல. என்னங்க அது என்ன பார்ப்பன என்ன வேற ஜாதிக்கு சொல்வீங்களா? சரி பேசுவோம். வேற ஜாதிக்கு சொன்னா உள்ள வச்சிருவான். அதனால நீங்க சொல்ல மாட்டீங்க அதெல்லாம். ஏன் இதை சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு அந்த துன்பியல் ஒருத்தனை துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக தான் யாரும் அந்த நோக்கத்துல இங்க பேசல. அப்படி பேசல, அதற்கான அரங்கமாக சொல்லதிகாரம் இருக்காது. இல்ல அப்படி அந்த நோக்கத்துல யாரும் இங்க பேசல. அப்படி பேசினால் அது அனுமதிக்கப்படாது. இதை சொன்னால் இவர்களுக்கு தலைக்கு ஏறும் என்று கருதிதான் சொல்லுகிறார்கள். அப்படி நான் அந்த பண்பாட்டை, அந்த ஒரு வாழ்க்கை முறையை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் முடிச்சிட ஒரே ஒரு லைன், தமிழ் கான்கிரீட்டா வளரணுங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தமிழ அரசு கட்டிடங்கள்லாம் கான்கிரீட்ல போட்டு வச்சுட்டாங்க. திமுக ஆட்சிக்கு பாஜக முடிவுரை எழுதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு தமிழ்நாடு பாஜக தலைவர். எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில சொல்றாரு? எல்லாத்துக்கும் முடிவுரையும் சவப்பட்டியும் அடிப்பது தமிழ்நாடு தான். எந்த சித்தாந்தமும் இங்க வெல்ல முடியாது. அந்த வெல்லக்கூடிய சித்தாந்தம் அப்படிங்கிறது சமூக நீதி சித்தாந்தம் தான். அது பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் சொல்கின்ற இந்த சமூக நீதிக்கு எதிரான சித்தாந்தம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது காவி சித்தாந்தம், அதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், அதுதான் பார்ப்பனிய சித்தாந்தம்னு சொல்லி சொல்கிறேன். நான் பார்ப்பனர்னு சொல்கிறது எந்த இடத்துலையும் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் அதாவது அவருடைய மனம் நோகும்படி எனக்கு நிறையா பார்ப்பனர் நண்பர்கள் இருக்காங்க, அது தனி. ஆனால் ஐயா சொல்லும் பொழுது சொன்னார், நான் பார்ப்பனர்னு சொன்னோன்னு அவருக்கு வருத்தப்படுறாரு. நான் சொல்லலை. ஐயரை அதாவது பார்ப்பனரை ஐயர் என்று சொன்ன காலம் போச்சுன்னு சொன்னது யார் சொன்னது? மகாகவி பாரதியார் சொன்னார். நான் பாரதியார் விடுதலைன்னு சொன்னார். அதை பேசுங்க, அதையே பேச மாட்டீங்க, உள்ள வச்சிருக்கோம். அப்ப நீங்க அதை தான் சொல்றேன். நீங்க அது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பேசுறோம். சட்டத்தின் அடிப்படையில் அதிலே நிக்க வேண்டாம். நீங்க எப்படி பேசும்போது குறுக்கிட வேண்டாம்ன்ற கோரிக்கை முன் வச்சீங்களோ அதே கோரிக்கை அவருக்கும் பொருந்தும். அதே கோரிக்கை அவருக்கும் பொருந்தும். நிறைவு செஞ்சுட்டு வேற குறைவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது ஒரு கோட்பாட்டு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு, பெரியார் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பேசுறமே ஒழிய, நான் 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொன்ன பரமாத்மா கிருஷ்ணரே வர்ணங்கள்னு சொல்றாரு. வர்ணர்னா பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் தான். அப்போ அந்த